இந்த நிகழ்வு எமது குறு முதல்வர் தான் பங்கு பெற்றதாக இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தினால நேற்று இரவு அடித்து அதை போக முடியும் என்று கேட்டார். வந்திருக்கின்றேன். இன்று வந்த பிறகுதான் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன என்பதை பற்றி அறிந்து பரவாயில்லை. இந்த வல்வை கொலைகள் நடந்த பொழுது நான் லண்டனிலும் அயர்லாந்திலும் தங்கியிருந்தபடியினாலே அங்கே நடந்த கூட்டங்களிலே இது பற்றிய கண்டன கூட்டங்களிலே கலந்த ஞாபகம் எனக்கு இருக்கின்றது. வாத்தம் ஷோவிலே கூட நடந்தது. ஆனால் இது ஒன்று மட்டுமல்ல, தமிழினத்தின் வரலாற்றிலே இதை போன்ற எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ துன்பங்களை தாங்கியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு தரப்பட்ட பழைய ஆவணங்கள், பேப்பர்கள் நிறைய இருக்கின்றன. இவற்றை எல்லாம் நிரல்படுத்தி தொகுத்து என்ன நடந்தது என்பதை நான் இரவு வருகின்ற பொழுது ஆன்லைனில் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது இங்கு மக்கள் பெற்ற வேதனை, கண்ணீர். நாங்கள் அவர் சொன்னது போல பாரத தேசம், தாயகம், தமிழ்நாடு என்று நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அவர்கள் இப்படி நடப்பார்கள், நடந்து கொள்வார்கள் நாகரிகமற்ற முறையில் வெறும் கொலை அல்ல, உத்தரவுப்படுத்தி அவமானப்படுத்தி பெரியவர்களையும் மூத்தவர்களையும் சிறுவர்களையும் பெண்களையும் எந்த அளவுக்கு அவர்களால் அப்படி துணிய முடியக்கூடியதாக இருந்தது என்பதை நினைக்கவே முடியாது. மனிதாபிமானம் உள்ள மனித தன்மையுள்ள எவருமே இப்படியொரு நாட்டுடைய இராணுவ பணிகள் நடந்து கொள்ளுமா என்ற கேள்விக்கு இலக்காகக்கூடிய வகை. அதனாலே தான் அவர்கள் இதை வெளியிடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருந்தார்கள். என்றால் தங்களுடைய மானம் போய்விடும் என்பதற்காக. ஒவ்வொரு என்பது இராணுவத்தினர் என்பது செயல்பாடுகள் என்பது பாதுகாப்புக்காக. ஆனால் இவர்களுடைய முயற்சிக்கு பெயர் அமைதிப்படை, அமைதி காக்கும் படை. அமைதியை இழந்தோம். அந்த படை இங்கு வந்தபடியினாலே எமது மக்கள், தாய்மார்கள், பெண்கள், பிள்ளைகள், இளைஞர்கள், அந்த படங்களை பார்த்தால் எத்தனை பேர் எல்லா பருவத்தினரும் அங்கே இருக்கின்றார்கள். ஆக அதை நீங்கள் ஆவணப்படுத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்கின்ற பொழுது அது நிரந்தரமான ஒன்றாக இருக்கும். ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையிலே இவை பற்றி பிரகடித்திருந்தாலும் கூட அங்கு நேரடியாக கண்டு அனுபவித்து நொந்து வெந்து இழந்து நிற்கின்ற மக்களுடைய சொற்கள் பதிவாகின்ற பொழுது பேப்பராக இருக்கலாம், அறிக்கையாக இருக்கலாம், அல்லது பதிவாக இருக்கலாம். அவற்றுக்கு ஒரு தனிப்பட்ட மதிப்பு உண்டு. சென்ற வாரம் நான் என்னோடு வருகின்ற பொழுது முள்ளிவாய்க்கால் ஊடாக சக குருவோடு கதைத்து கொண்டிருந்தேன். அவர் அங்கே அந்த நாட்களில் இருந்தவர். தன்னுடைய அனுபவங்களை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டேன். மறுத்தார். அதை புதுப்பிக்க தனக்கு விருப்பமில்லை என்றால் அந்த அளவுக்கு சோகமானது, அந்த அளவுக்கு துன்பமானது, அந்த அளவுக்கு ஒரு நாகரிக உலகில் நடக்கக்கூடாத விடயங்கள் என்று சொல்லி. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் சரியப்பா, நீங்கள் மறக்கக்கூடாது, நீ ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். ஆனால் இதெல்லாம் நாங்கள் வரலாற்றுக்கு வருங்கால சந்ததிக்கு இதை பதிவு செய்து கொடுக்க வேண்டுமே. தனிப்பட்ட ஒட்டுமொத்தமாக பல விடயங்கள் எல்லா அறிக்கைகளாக வெளிவந்திருக்கின்றன. உண்மைதான். இன்னும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றன. நீதிக்காக, நியாயத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றன. ஆனால் தனிப்பட்ட அனுபவங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானவை. பொதுவானதாக இருந்தாலும் கூட சில விடயங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் அனுபவித்த விடயங்கள், இழந்த விடயங்கள், பட்ட வேதனைகள், சிந்திய கண்ணீர், செந்நீர் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வார்த்தைகளை, அவருடைய அனுபவங்களை பதிவு செய்கின்ற பொழுது அதற்கு ஒரு தனி மதிப்பு இருக்கின்றது. அது வரலாற்றுக்கு தேவையான ஒன்று. இவை எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்கால சந்ததிக்கு செய்து கொடுத்தே ஆக வேண்டும். அந்த வகையில் நீங்கள் இதை செய்கின்றீர்கள். வல்வை கொலைகளை பற்றி போடுகின்றீர்கள். அந்த முயற்சி எடுத்தவங்கள் எல்லோருக்கும் தமிழ் சமுதாயம் என்றும் கடமைப்பட்டது. இதுபோல பல்வேறு கிராமங்கள், பல்வேறு இடங்கள், வடகிழக்கிலே எத்தனையோ இடங்களிலே நடந்த கொலைகள் ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஒரு வருடமல்ல, 2 வருடம் அல்ல, உலகாக நடந்த விடயங்களை பதிவு செய்தால் அது ஐக்கிய நாடுகள் சபை பேரளவில் இருந்தாலும் அல்லது அறிக்கைகள் பேரளவில் கொடுக்கப்பட்டாலும் அரசியல்வாதிகள் இதை சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட நடைமுறையிலேயே வரலாற்றுக்கு பதிவு எதிர்காலத்துக்கு தேவையானது. அதைத்தான் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். அதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அதே போல் உங்களை பார்த்து மற்ற இடங்களிலே கொலைகள் நடந்த இடங்களிலே நவாலி கோவில், இங்கே
படமராட்சி பக்கத்தில் எத்தனை விடயங்களை சொல்லலாம். ஆனால் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இதை போல நொந்து வெந்து அழிக்கப்பட்ட நம்பியிருந்தவர்களால் நாகரிகமற்ற முறையிலே மிருகத்தனமாக நடந்து கொண்ட அமைதிப்படையினர் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களை பற்றிய விவரங்களை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த பதிவுகளோடு செய்யும். எனவேதான் உங்களோடு சேர்ந்து நாங்கள் வீட்டிலே கலந்து கொள்கின்றோம். இறந்தவர்களுக்கு ஆன்மசாந்தி கிடைக்க வேண்டும். அவர்களை இழந்தவர்களுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும். அதை பற்றி என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் எழுதி வைத்திருக்கின்றீர்கள். எல்லாம் சாத்தியமாகவோ தெரியாது. நன்றாக சாத்தியமாகும் வரை நாங்கள் கடைசி வரையும் போராட வேண்டும். வல்வமன் தமிழ் வரலாற்றில் ஒரு முக்கியமான மண். பல்வேறு முக்கிய பகுதிகளில் பொருட்படுத்த நின்றவர்கள் போராட்டங்களிலே. ஆகையினாலே நீங்கள் முன்னோடியாக திகழ்கின்றீர்கள். அது தொடர்ந்து ஏனைய கிராமங்களிலும் ஏனைய இடங்களிலும் இந்த பதிவுகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன். ஆக இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.